ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். குருவாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு 265வது வாரம், 264வது வாரமும் நாம தான் பண்ணியிருந்தோம். 27 நட்சத்திரங்களின் பகுதி 1, இன்று 265வது வாரம் பகுதி 2. இதற்கு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் நான் மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உலகமுள்ளா ஒளிபரப்பிட்டு இருக்கிற திரு முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாணவர்கள் எல்லாத்துக்கும் எனது மாலை நேரத்து வணக்கத்துடன் இன்றைய நட்சத்திர வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். இனி 24வது நட்சத்திரமான சதயம் நட்சத்திரம். இது ராகுவனுடைய நட்சத்திரம். என்னுடைய கர்ம பதிவு ராகுவனுடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரம். நட்சத்திரமும் ராகுவோட நட்சத்திரம், கர்ம பதிவும் ராகு அப்படிங்கிறது. கணம் ராஜசம், மிருகம் பெண் குதிரை, விருச்சம் கடம்பு, பச்சி காக்கை. இவங்க பெருமாள் பக்தி அதிகமா இருக்கும். சதயத்தில் பிறந்தவங்களுக்கு பெருமாள் பக்தி அதிகமா இருக்கும். சதய நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்ததுனாவே அவங்க வீட்டுல அம்மா அப்பாக்குள்ள குழந்தை பிறந்த நேரத்துல ஏதோ ஒரு பிரிவினை, ஒரு கசப்பு கண்டிப்பா ஏற்படுத்தி இருக்கும். இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி இது யாரும் இல்லைன்னு மறுத்ததில்ல. இந்த ஸ்பெஷல் பாயிண்ட்டை உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன். இதை நீங்க வரவங்களுக்கு சொல்லி பாருங்க. கண்டிப்பா அந்த பாயிண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சதயம் நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்ததுனாவே அவங்க கணவன் மனைவிக்குள்ள நான் பார்த்த ஜாதக வரைக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிடும். ஆனா அந்த கணவன் மனைவி பிரிஞ்ச சேர்த்தி வைக்கிறதும் இந்த ராகுவோட நட்சத்திரம் சதயம் தான் சேர்த்தி வைக்கும். அதே மாதிரி இவங்க கிட்ட பேசி நம்மளால ஜெயிக்க முடியாது. இவங்ககிட்ட முன் யோசனை ஆலோசனை எல்லாம் இவங்க எதையுமே நினைக்க மாட்டாங்க. எதுவும் கிடையாது. யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. இருக்கிற நட்சத்திரத்திலேயே தேவையில்லாம பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாம பொய் சொல்ல மாட்டாங்க. பாதம் 1 மாமாவுக்கு ஆகாது. நன்றாக கல்வி கற்பாங்க. பசுக்களுக்கு ஆதரவு கொடுத்து அதுகளுக்கு விருந்தோம்பல் பண்ணுவாங்க. அடுத்தது குலப்பெருமையை காப்பாத்துவாங்க. பாதம் 2 சுத்தமான வழியில அவங்க பயணிப்பாங்க. திடீர் கோபத்தினால பகையை சம்பாதிச்சுக்குவாங்க. உறவுகளிடம் அதிக பாசமும் இருக்கும், கோபமும் இருக்கும். பாதம் 3 தான் தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க. அதே மாதிரி நல்ல செல்வ சேர்க்கையுடன் இருப்பாங்க. பாதம் 4 கொஞ்சமா சாப்பிட்டாலும் அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவாங்க. தன்னை அடைந்தவர்களை கண்டிப்பா ஆதரவு செய்வாங்க. சதயம் நட்சத்திரம்னாவே மருத்துவ குணம் உள்ள ஒரு நட்சத்திரம். ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னாவே இவங்களுக்கு ஆனஸ்டி அப்படிங்கிறதே இவங்களுக்கு பேசிக்காவே இருக்கு. இந்த மெடிக்கல் ஃபீல்டுல சாதிச்சவங்க, மெடிக்கல் ஆராய்ச்சியாளர்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சதயம் நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. மெடிக்கல் துறையில, மருத்துவ துறையில நல்லா சாதனை பண்ணுவாங்க, நல்லா பிரகாசிப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா திறமைகள் இவங்களுக்குள்ள இருந்தாங்கன்னா அதை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் வெக்கப்படுவாங்க, கொஞ்சம் சங்கூஜப்படுவாங்க. அதுவே இவங்களுடைய திறமையை குறைச்சிரும். ஞாபக சக்தி அபாரமா இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுக்கு பிடிவாத குணங்கிறது பேசிக்காவே அதிகமா இருக்கும். சதய நட்சத்திரம் லவ் பண்றது எப்படி பண்ணுவாங்கன்னா, கேஸ்ட் டு கேஸ்ட் கல்யாணம் பண்றது, ரிலீஜன் டு ரிலீஜியம் கல்யாணம் பண்றது இவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி வேற மொழி பேசுவங்களுடைய உதவி இவங்களுக்கு சதய நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா அந்நிய மதம், அந்நிய பாஷை பேசுறவங்களுடைய உதவி கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை வந்துருச்சுன்னா அவ்வளவு ஈஸியா நல்லா ஆகாது. இந்த வம்சத்திலேயே ஆன்மீகம் ஈடுபாடு, குறி சொல்றது எல்லாமே இந்த வம்சத்துல உண்டு. சதயம் இவங்களுக்கான நட்சத்திர கோயில் அக்னிபுரீஸ்வரர் ஆலயம், திருப்புகலூர், நன்னிலம் டு நாகப்பட்டினம் போற வழியில இருக்குது. இவங்க புற்று வழிபாடு, சதயம் நட்சத்திரனால சதய விழா தஞ்சை பெரிய கோயில்ல பெருசாவே நடக்குது. அதே மாதிரி இவங்க பைரவர் வழிபாடு, இது எல்லாமே
வந்து பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கையில எல்லா சுபிட்சமும் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஓடி தேய்ந்த குதறல் ஆடத்தையும் வீட்டுல மாட்டி வைக்கலாம். இவங்களுக்கு தொழில் நிக்காம போகும். இனி இரவு